ராஜா வந்து யானை படை குதிரை படையோட வந்து ஊரெல்லாம் அழைப்பாங்க. நாளைக்கு கோவில் கட்டிருக்கோம், கும்பாபிஷேகம், மக்கள்லாம் வாங்கன்னு. அந்த மாதிரி உங்களெல்லாம் அந்த அம்மனுக்கு சாத்தக்கூடிய பட்டெல்லாம் எடுத்துட்டு செந்த வாத்தியங்கள் பஞ்ச வாத்தியங்கள் முழங்க அப்படியே ஊர்வலமா வருவாங்க. பழ வர்க்கங்கள் சீர்வரிசை எல்லாம் எடுத்துட்டு தாய்மார்கள் நீங்க என்ன பண்ணணும்? நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? சத்தமா நான் 3 நாளா தொண்டை தண்ணி கட்ட வச்சிட்டு இருக்கிறதுக்கு நீங்க சொன்னாதான் எனக்கு திருப்தி ஆகும். இல்லைன்னா யாருமே கேட்கலன்னு மனசு வருத்தப்படும். என்ன பண்ணுவீங்க நாளைக்கு? மஞ்சப்பால். நாளைக்கு அம்பிகை தேவ பிரശ്നத்துல நான் வந்து சூடா இருக்கேன், என்ன உஷ்ணமா இருக்கேன், என்ன 3 வருஷமா அம்பிகை நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கா? சின்ன கோவில்ல பாலாலயம், பால அப்படின்னா சிறிய, அந்த சிறிய ஆலயத்துல நமக்காக அம்பிகை இத்தனோண்டு ரூம்ல இவ்வளவு பெரிய பங்களால வாழ்ந்த நம்மள ஒரு 10க்கு 10 ரூம்ல போட்டு அடைச்சா நம்ம எப்படி இருப்போம் நினைச்சு பாருங்க. யாருக்காக காத்துட்டு இருந்தா 3 வருஷமா? பக்தனுக்காக. ஏன்னா பக்தனுக்கு அவன் அடிமை, பக்திக்கு அடிமை அவன். அதனால 3 வருஷமா அம்பிகை காத்துட்டு இருந்தா. இப்ப கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி போய் பிரம்மாண்டமான அவருடைய மாளிகையில நாளை மறுதினம் கும்பாபிஷேகம் பண்ண போறோம். அப்போ நாளைக்கு சாயங்காலம் அந்த விக்கிரகத்தை, அம்மனுடைய விக்கிரகத்தெல்லாம் எடுத்து சபதி பிரஜாபதி அவர்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சுக்குவாங்க. நீங்க தாய்மார்கள் சாயங்காலம் குளிச்சுட்டு சுத்தபத்தமா வீட்டுல ஒரு குடம், சின்ன குடமா எடுத்துங்க. இவ்வளவு பெரிய தவளபானை தூக்கிட்டு கோவில் ஐயர் வந்து மஞ்சப்பாலை கொண்டு சொன்னாங்க, தூக்க முடியல, கீழே போட்டு கீழே விழுந்துறாங்க. உங்களால எப்படி தூக்க முடியுமோ ஒரு சின்ன குடத்துல அழகா தீர்த்த முடிச்சு வச்சு அதுல மஞ்சள் தூள், பச்சைக்கற்பூரம், ஏலக்காய் போன்ற வாசனை திரவியங்களை அதுல போட்டு எல்லாரும் என்ன பண்ணணும்? வேப்பங்குழை, வேப்ப இலையெல்லாம் அதுல போட்டு வீட்டுல சாமி முன்னாடி தயார் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். அப்படியே இவங்க ஊர் அழைப்புன்னு மண்டப வாத்தியங்களோட வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? அப்படியே அவங்க வீட்டோட சேர்ந்து ஊர்வலத்தோட சேர்ந்து எல்லாரும் மஞ்சப்பாலோட ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து அந்த விக்கிரகத்தை ஒரு இடத்துல ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அம்மன் விக்கிரகத்துக்கு சிலைக்கு தாய்மார்கள் கொண்டு வரக்கூடிய உங்க மஞ்சப்பாலை உங்க கையாலேயே அபிஷேகம் பண்ண போறீங்க. நீங்க கொண்டு வருது ஒரு மஞ்சப்பால் இல்ல. நம்ம மேல இவ்வளவு கருணை இருந்தா என்ன, தாய்மார்கள் பெண்களாகிய லட்சுமி, வீட்டுடைய லட்சுமி நீங்க தான். மருமகளே வா, வலது கால் எடுத்து வா. ஆண்கள் கோச்சுக்கிறாங்க, இப்படி புகழ்ந்தே சொல்றாங்க, இவங்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் உண்மை அதுதான். ஒரு வீட்டினுடைய பெண் தான் லட்சுமி, நம்ம இந்து தர்மத்துல சொல்லப்படுது. ஆக அம்மாமார்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவரும் அந்த மஞ்சப்பாலை கொண்டு வருது மஞ்சப்பால் இல்ல. உங்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் இல்லத்திலேயும் இருக்கக்கூடிய எல்லா குடும்ப தோஷம், ஜாதக தோஷம், வம்ச தோஷம், இப்படி எல்லா தோஷங்களும் தீய சக்திகளையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து திருத்தரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து யார்கிட்ட ஒப்படைக்க போறீங்க? முத்தாரம்மன் வந்து ஒப்படைக்க போறீங்க. முத்தாரம்மன் என்ன பண்ணுவா? அந்த தோஷங்களை எல்லாம் தான் எடுத்துட்டு சந்தோஷம் என்ற ஐஸ்வர்யத்தை நமக்கு அள்ளி அள்ளி தருவா. அதுக்காக நாளைக்கு மஞ்சப்பால்ல நீங்க மட்டும் இந்த புண்ணியத்தை அடைஞ்சா போதாது, உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த மஞ்சப்பால் ஊர்வலத்துல கண்டிப்பாக கலந்துக்கணும். ஆண்களும் தாய்மார்கள் போலவே அவங்க எல்லாம் வீட்டுல இல்லத்தரசிகள் ரெடி பண்ணி வருவாங்க. ஆண்களும் கமிட்டி நிர்வாக சபையினர் கூட சேர்ந்து எல்லா ஆண்களும் நேற்றுக்கு மாதிரி எல்லாம் ஊர்வலமா எல்லாரும் நம்ம எல்லாரும் ஊர் அழைப்புக்காக நம்ம எல்லாம் போய் அந்த தாய்மார்கள் எல்லாம் கூட்டு வரணும். நாளை சாயங்காலம் சரியா 3:30 மணிக்கு இங்கிருந்து கிளம்பிடணும். கிளம்பிட்டு ஒரு 7 மணிக்குள்ள 6:30 மணிக்குள்ள இந்த ஊருக்கு வந்து கோவிலுக்கு வந்து சேர்ற மாதிரி பார்த்துக்கணும். இதை எதுக்காக ஒவ்வொரு நேரமும் சொல்லிட்டே இருக்கு அப்படின்னா, நமக்கு நேரம் ரொம்ப முக்கியம். யாகங்கள் இப்பவே பாருங்க, எல்லாருக்கும் எப்ப சாப்பாடு போடுவாங்க, எப்ப முடிப்பாங்கன்னு அதெல்லாம் கிடையாது. என்னுடைய மக்கள், என்னுடைய சகோதரர்களுக்கு தெரியும். நித்தியம் சாப்பிடுறோம், தூங்குறோம், சினிமா தேட்டருக்கு போறோம், 3 மணி நேரம் கண்ணை குட்டாம படத்தை பாக்குறோம். நம்ம பிள்ளைய எழுதா கூட சும்மா அப்படின்னு சொல்றோம். ஆனா கோவில்ல சாமி முன்னாடி வந்து அம்மன் முன்னாடி உட்கார்றதுக்கு எவ்வளவு தவம் பண்ணி இருக்கணும். 21 தலைமுறையில பண்ணின புண்ணியம் இன்னைக்கு அவன் முன்னாடி உட்கார்ந்து அவளை பத்தி வாயால பேசி கண்ணால அவளை பார்த்து காலால மந்திரங்களை கேட்டு மனதார சிரிச்சா எந்த நோய் வரும், என்ன பிடி என்ன செய்யும், எந்த கால கொடூரன் எதுவும் பண்ண முடியாது. அவருடைய சூலம் வந்து அவ்வளத்தையும் அழிச்சிடும். அப்பேற்பட்ட சூலம் பக்தனுக்கு, அந்த சூலம் என்பது முத்தாரம்பிகையினுடைய சூலம் என்பது பக்தனுக்கு ஊந்துகோல், பிடிச்சு நிற்கிறதுக்கு உண்டான சக்தியை கொடுக்கக்கூடிய கோல். அதே எதிரிகளுக்கு
தீய சக்திகளுக்கு அது சம்ஹாரம் செய்யக்கூடியதாக அவ கையில வச்சுட்டு இருக்கா. அதனால அந்த அம்பிகை என்றைக்கும் நம்மளுடைய அனுகிரகத்தினால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய அனுகிரகம் அருள் 16 செல்வங்களோடு ஒவ்வொரு நல் உள்ளங்களும் பெருவாய் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இப்போது பூர்ணாகுதி. ஓம் சர்வே ஆச்சார்யாய பவே பவஸ்வமா பவோத்பவாய நமஹ வாமதேவாய நமோ ஜட்டாய நம ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நம கரகராய நமோ பலவிகராய நமோ பலாய நமனாய நமஹ கோரேभ्यो தகோரேभ्यो கோரகோதரே ब्रह्मा शिवो मे अस्तदा शिवो दिवो हरदे पृथिव्या मे स्वानर वदाय ध्यानमग्ने सम्राटमतिं जगाना मासन्ना पात्र जनयन्त देवा तमदनयन्त देवाता विश्वरूपा प्रसवो वदन्ते दानो मन्त्रे शमो जन्तुः देवरुवा कस्मान् भवतु दित्वात्मनं तविदे ददानि ना बोधं येन जगत्सराचरमिदं प्रोदन्य सर्वं सदा शोधं ते वशगोऽपि पासनिगरात् यस्य प्रसादेन तदे ओमित्यादिमुनिचरध्वनिगतं ज्योतिष्मतां ज्योतिकं व्योमभ्यामि परं शिवाख्यमगलं ज्योति प्रपद्येतिया करचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वा अपराधम्
अपगजित चंद्रमंडल श्वेतछत्र बालव्यजन सकल विराजि विराजितायाः चतुष्षष्ट्युपचाराढ्या चतुष्षष्टि कलामयी महात्रिपुर सुंदरी मुक्तारंबिकायाः जया विजयी भव एतत्काल पूजा हवन समर्पणान्ते चतुर्वेद श्रवण प्रिया चातुर्वेदमाश्रावय श्रावय ओम अग्निमे पुरोहितं एकस्य देवमृद्धिरं भोधारत्नघातमं विषेद्वांचेत्वा बाजवस्थदेवो वत्सविता प्रार्पयतो श्रेष्ठतमाय कर्मणे अग्नायाहि भीकये गृणानो
நித்யதானயே நிகோதாரத்வே பரிஹிஷே ஷன்னோ. ஷோடச உபசார பூஜை என்று சொல்லக்கூடிய 14 வகையான பூஜையின் வழியாக, அர்ச்சனையின் வழியாக, யாகத்தின் வழியாக, மந்திரத்தின் வழியாக, தந்திரத்தின் வழியாக, உங்களுடைய பிரார்த்தனையின் வழியாக அருள் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 நாளை மறுதினம் 6ஆம் காலத்துடன் சேர்த்து அந்த அருள் சக்திகளை எல்லாம் ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் தொப்புள் கொடி உறவு எப்படியோ அதே போல யாகசாலையிலிருந்து யாக குண்டத்திலிருந்து மூலாலயத்திலே கருவறையிலே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு கர்ப்பக்கயிறு, வெண்கயிறு, பட்டுக்கயிறு வழியாக அருள் சக்தியை கொண்டு சேர்ப்பார்கள். நாடி சந்தானம் ஸ்பர்ஷாபுதி என்று. அதே போல இப்போது அந்த யாகத்தின் வழியாக, அர்ச்சனையின் வழியாக பலவிதமான தீபங்கள், சர்ப்பராஜன், நாகராஜ தீபம், புருஷ தீபம், ரிஷப தீபம், நந்தியபெருமான் தீபம், சிங்க வாகன தீபம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்று விதவிதமான தீப ஆராதனை, அலங்கார தீபாராதனை எல்லாம் அம்பிகை ஏற்றுக்கொண்டு ராணியாக இங்கு வந்து அந்த வேதியிலே மந்திர சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்து வந்து நமக்கெல்லாம் வேண்டுவோருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக தன்னுடைய தசபுஜம் 10 கையினாலே அம்பிகை அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். யாராவது நிறைய தர்மம் செஞ்சா நம்ம என்ன சொல்லுவோம்? அவருக்கு கை பெருசு சார் அப்படின்னு சொல்லுவோம். என்னது கை பெருசுனா என்ன? நிறைய தர்மம் அணிகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்பிகை 10 கையை வச்சுட்டு இருக்கா. எதுக்காக? துவாதச புஜம் 12 கையை வச்சுட்டு இருக்கா. எதுக்காக? பக்தனுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக, கருணையின் வடிவமாக, கண்கண்ட தெய்வமாக நம்மளுடைய குலத்தை எல்லாம் வாழடி வாழடியாக வாழ வைக்கக்கூடிய முத்தாரம்பிகையினுடைய அந்த சன்னதியிலே இப்போது தேவார திருமுறையிலே 12 திருமுறையும் சில நிமிடங்கள் விண்ணப்பிக்கப்பட்டு உடனே தீபாராதனை எல்லாருக்கும் அன்னதானம் நடக்க போகுது. அதனால கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் வெயிட் பண்ணி எல்லாரும் அமைதி காத்து அந்த தேவார திருமுறைகளை, அந்த 12 திருமுறையும் காதிலே செவிமடித்து அம்பிகையினுடைய சன்னதியிலே அனைவரும் சேர்ந்து உளவார உன்முருக, உயிர் முருக, மனம் முருக பிரார்த்திப்போம். அந்த தேவார திருமுறையை என்னுடைய இனிய நண்பர் என்னுடன் சேர்ந்து பல நாடுகள், அமெரிக்கா, துபாய், மலேசியா போன்ற பல நாடுகளுக்கு என்னுடன் சேர்ந்து தெய்வ பணியாற்றி இருக்கிறார். எங்களுடன் அவருடைய நாங்கள் இருப்பதும் எங்களுக்கு பெருமையாக கருதுகிறோம். காரணம், தமிழிலே அவ்வளவு புலமை வாய்ந்தவர். தாமிரபரணி உருவாகக்கூடிய பாபநாசம் முதல் கடலிலே சேரக்கூடிய புன்னைக்கால் வரையிலே உள்ள அத்தனை சிவாலயத்துக்கும் தான் சொந்தமாக பாடல் எழுதியிருக்கிறார். அவ்வளவு தமிழ் புலமை வாய்ந்தவர். தர்மபுரம் ஆதீனத்தினருடைய சமய வகுப்புகள் நம்ம நாகர்கோவில்ல, மதுரையில, இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவில் கூட ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. அப்படி தமிழிலே புலமை வாய்ந்தவர். அந்த தேவார திருமுறையை முறையாக பயின்று பல மாணவாக்களை உருவாக்கி கொண்டிருப்பவர். அவரை பாராட்டி தர்மபுர ஆதீனத்திலே அவர் கழுத்துல போட்டிருக்கார், பார்க்கலாம். 1 பவுன்ல பொற்கிழி கொடுத்து அவரை விவரித்தார்கள். அப்பேற்பட்ட ஓர்வார் திரு சங்கர கிருஷ்ணமூர்த்தி ஓர்வார் அவர்கள் இப்போது இந்த ஊர்லயே கூட நிறைய மாணவர்கள் அவர்களுக்கு இருக்காங்க. அப்பேற்பட்ட சங்கர கிருஷ்ணமூர்த்தி ஓர்வார் இப்போது 12 திருமுறை என்னுடைய மூத்த சகோதரர் இலங்கையிலிருந்து நமக்கு கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கக்கூடிய அவர் இந்த நேரம் ஜெர்மன்ல இருக்கணும். ஆனாலும் முத்தாரம்பிகை நான் கூப்பிட்டேன்னு அவர் வரல. நான் 12 வருஷமா 10 வருஷமா கூப்பிட்டு இருக்கேன், ஆனா வரல. ஆனா இன்னைக்கு 12 வருஷம், ஏன்னா போன நைனாத்தீவு நான் சொன்ன மாதிரி அம்பிகையினுடைய 64 சக்தி பீடத்துல ஒரு பீடம், 2 பீடம் கடலுக்கு நடுவுல இருக்கின்றார். இப்படி பார்த்தோம்னா மன்னார் வளைகுடா வழியே போனீங்கன்னா 1/4 மணி நேரத்துல அந்த கோவிலுக்கு போயிடலாம். ராஜ கோபுரத்தோட கோவில் கட்டி அதிலே சர்வ ஓரகாச்சாரியாக விளங்கக்கூடிய என்னுடைய மூத்த சகோதரர் நான் பிரசாந்த குருக்கள் அவர்கள் இங்கே நமக்காக வந்திருக்கிறார். அவர்கள் இப்போது அவருடைய முன்னிலையிலே தேவதேவோத்தமே தேவதா சார்வபௌமே தேவாய ஸ்ராவய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பூசி என்று இறைவனை கோருகின்றார். அந்த சுடலை பெருமானுக்கு விண்ணப்பிக்கப்படுகிறது. தோடு இவனன்றே
சம்பந்த பெருமான் அருளி செய்த 2ஆம் திருமுறை விண்ணப்பிக்கப்படுகிறது. வேயுறு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தகவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தகதனார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருஞான சம்பந்த பெருமானருடைய செய்த கொள்கை பொல் சொலித்தர துன்று பை செருந்தி செம்பொல் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த 4ஆம் திருமுறை பைரவமூர்த்திக்கு விண்ணப்பிக்கப்படுகிறது. விரித்தபல் கதிர்கள் சூலம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோர் போல கால பைரவன் ஆகி கால பைரவன் ஆகி வேடம் குறித்து உமை அஞ்ச கண்டு பொன் திரு மணிவாய் விள்ள சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னகி செல்வனாரே. திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த 5ஆம் திருமுறை அகத்தியர் பத்ரகாளி போன்றவர்களெல்லாம் சிவபெருமானை வழிபட்டார்கள் என்ற கருத்தமைந்த பாடல் இந்த திருத்தலத்தில் அகத்தியர் வழிபட்ட திருத்தலம் சிவாலயம். அந்த பாடல் விண்ணப்பிக்கப்படுகிறது. மங்கள குடி ஈசனை மாகாளி வெங்கதிர் செல்வன் விண்ணோடு மண்ணுளோர் சங்கு சக்கரதாரி சதுர்முகன் அங்கு அகத்தியன் அர்ச்சித்தாரன்றே. 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம் திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்தது. இறைவனை முத்து என்று அழைக்கின்றார். அப்படி இறைவனை விட்டு பிரியாது முத்தாக இருக்கக்கூடிய முத்தாரம்மைக்கு விண்ணப்பிக்கப்படுகிறது. அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மானும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் பொன் பொருளும் நீ ஒரு குலம் சுற்றமும் ஓரோரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி இம்முத்தும் நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏகோத்த செல்வன் நீயே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறை இறைவனையும் இறைவியையும் முத்தினை என்று அழைக்கின்றார். முத்தாரம்மைக்கு விண்ணப்பிக்கப்படுகிறது. இத்தனையாமாற்றே அறிந்திலேன் எம் பெருமான் பித்தரே என்று உம்மை பேசுவார் பிறரெல்லாம்
முளைத்தெழுந்த நித்தமே குருகாவோ வெள்ளடை நீ என்றே மாணிக்கவாசக சுவாமியிடம் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் முதற் பகுதியாகிய திருவாசகத்திலிருந்து பாடல், வீரபத்திரரை பற்றிய பாடல். வீரபத்திர சுவாமி அம்சமாக இருக்கக்கூடிய அனைத்து சுவாமிகளுக்கும் பாடல் விண்ணப்பிக்கப்படுகிறது. பண்பட்ட தில்லை பதிக்கு அரசை பரவாதை எண்பட்ட தக்கன் அருக்கன் எச்சம் இந்து அனல் விண்பட்ட பூகப்படை வீரபத்திரரார் கும்படிக்கவா பாடி பூவல்லே கொய்யாமோ இருந்தாடே மன்னவனா அபிராமி என்றாரிலிருந்து பாடல். கோமட வல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகோ யாமடவல்லியை ஏதம் விளாடை கெழுதறிய சாபடவேணி சகல கலாமயில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் கெடு பார்ப்பு அதிபரே அருணகிரிநாத சுவாமி குண கட்டோரே குரு மொழிவன் கேட்டோம் முத்தமிழோரே குமர குரு கார்த்திகை பெருமாளே குமர குரு கார்த்திகை பெருமாளே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ முத்தாரம்பிகா திருவடிகள் போற்றி போற்றி. உச்சினி மகாகாளியம்பிகா திருவடிகள் போற்றி போற்றி. சந்தனமாரியம்பிகா திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ வெள்ளமாரியம்பிகா திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ ரங்கநாத பஞ்சமாரியம்பிகா திருவடிகள் போற்றி போற்றி. சமஸ்த பரிவார தேவனா திருவடிகள் போற்றி போற்றி. மையன்பர்களே, இத்துடன் இந்த 3ஆம் கால யாக வேள்விகள் இனிதே நிறைவு பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அருள் பிரசாதங்கள் வழங்க இருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே பரிவார தெய்வங்கள் சிங்கடாகார சுவாமி, கருங்கடாகார சுவாமி போன்ற தெய்வங்களை எல்லாம் உள்ளுக்குள்ளே நவக்கிரகங்களை எல்லாம் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். எந்திர ஸ்தாபனம், மந்திர ஸ்தாபனம், எந்திர பிரதிஷ்டை, தந்திர பிரதிஷ்டை செய்து அந்த விக்கிரகங்களை அதிலே நிலைநிறுத்த இருக்கிறார்கள். நாளைய தினம் 4ஆம் கால யாக வேள்வியானது பத்திரிகையிலே குறிப்பிட்டபடி 7 மணி அளவிலே தேவார திருமுறை, 8 மணி அளவிலே நாதஸ்வர வாத்தியத்துடன் இந்த அடுத்த 4ஆம் கால யாக வேள்விகள் நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். என்ன தவம் செய்தோமோ இப்பிறவியிலே இப்படி ஒரு பாக்கியத்தை அந்த தேவி முத்தாரம்மன் நமக்கு கொடுத்திருக்கிறாள். நம்மளுடைய வாழ்விலே அருணகிரிநாதர் அருளி செய்தது போல எல்லா ஐஸ்வர்யங்களும் எம்பெருமானுடைய அம்பிகையினுடைய அருளும் நமக்கு என்றென்றைக்கும் வாழ்க்கையிலே துணையாக இருந்து 16 செல்வங்களோடு பெருவாழை வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது தீபாராதனை அருள் பிரசாதங்கள் வழங்கப்படும் என்பதை அனைவருக்கும் சிற்றுண்டி